மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று காலையில் கிண்டியில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் மருத்துவர் தாக்கப்பட்டுள்ளார். அந்த மருத்துவர் இவர் தான் டாக்டர் பாலாஜி ஜெகநாத் அவர்கள். டாக்டர் பாலாஜி ஜெகநாத் மீது கத்தி குத்து விழுந்திருக்குது. இது மட்டும் கிடையாது, இன்னொரு மருத்துவமனை சென்னையில் இருக்கிற இன்னொரு மருத்துவமனை ஸ்டான்லி மருத்துவமனையில் இன்னொரு மருத்துவர் தாக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலைமையில் இவர் உயிருக்கு ஆபத்தான நிலைமையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டு இப்போ ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்கான்னு செய்தி வருது. இந்த நிலைமையில் உயிருக்கு ஆபத்தான நிலைமையில் இவர் அவசர சிகிச்சையில் அட்மிட் பண்ணுறாங்க. இப்போ ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்குன்னு தெரியுது. இது முதலாவது விவகாரம். இதுதான் பரபரப்பாக பேசப்படுது. இந்த இடத்துல நாம் பேச வேண்டிய இரண்டாவது கோணம்னு ஒன்று இருக்குது. முதல் கோணம் என்ன அப்படின்னா, டாக்டர்கள் வேலை பார்க்கக்கூடிய சூழல் இருக்கு இல்லையா, அந்த சூழலை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் முக்கியமாக தமிழகத்தில் 100 நோயாளிகள், அதாவது 50 நோயாளிகளை பார்க்க வேண்டிய இடத்துல ஒரு 4 டாக்டர் இருக்கணும்னா ஒரு டாக்டர் தான் இருக்காங்க. எனவே 4 டாக்டர் பார்க்க வேண்டிய வேலையை தான் ஒரு டாக்டர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இங்கே மருத்துவருடைய தட்டுப்பாடு இருக்குது. முதலாவது மருந்து தட்டுப்பாடும் இருக்குது. ஏன்னா திமுக கவர்மெண்ட் வந்ததுலேருந்தே ஒரு பெரிய அளவில் மருந்து தட்டுப்பாடு எல்லா போட்டு இருக்குது. இது ரெண்டாவது. மூன்றாவது என்ன அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய பயிற்சி மருத்துவர்கள், அதாவது பிஜி படிக்கக்கூடிய பயிற்சி மருத்துவர்கள், அவங்க அங்கே வந்து சேர்ந்து அந்த குறைந்த வயதில் அவங்களுக்கு போதுமான வசதியே இல்லாமல் வாழ்கிறாங்க. இது மூன்றாவது விஷயம். இது எல்லாம் உங்க யாருக்குமே தெரியாது, அவங்களுடைய கஷ்டம் எதுவுமே. அதனால் நம்ம என்ன நினைச்சோம் அப்படின்னா, ஒழுங்காக நமக்கு மருத்துவம் பார்க்கல, அதனால் ஏற்படக்கூடிய ஒரு கோபம், அந்த கோபத்தினால இது மாதிரியான தாக்குதல்கள் நடக்குது. எனவே ரெண்டு பக்கத்து, ஒன்று மருத்துவர்களுக்கான பிரச்சனையை இங்கே மக்கள் புரிஞ்சுக்கணும், இங்கே மக்களுக்கான பிரச்சனையை அரசாங்கம் புரிஞ்சுக்கணும், மருத்துவர்களுக்கு புரிஞ்சுக்க முடியாது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மருத்துவரை தாக்குன வகையில் விக்னேஷ்ன்ற அந்த குறிப்பிட்ட நபர் இருக்கார் இல்லையா, அந்த நபர் குற்றவாளி தான். அவர் செஞ்சது மிகப்பெரிய குற்றம் தான், இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அந்த நேரத்தில் அவர் ஒன்று கத்துறாரு. என்ன கத்துறா அப்படின்னா, அவன் எங்கள் அம்மாவுக்கு ஒழுங்காக சிகிச்சை எதுவும் தரவே இல்லை, அதனால தான் கோவத்தில் பண்ணு சொல்லி அவன் கத்துறான். அதுக்கப்புறம் அவன் அம்மா ஒன்று பேட்டி கொடுக்குறாங்க. அது என்ன அப்படின்னா, நான் ரொம்பவும் முடியாமல் இருக்கிறேன், நான் பிழைக்கிற ரொம்ப கஷ்டமான நிலைமை இருக்குது, அந்த மன உளைச்சல் அவனுக்கு சில மாதங்களாகவே இருக்குது. அதோடு சேர்த்து இந்த மருத்துவமனைக்கு, எது இந்த கருணாநிதி மருத்துவமனை இருக்கு இல்லையா, அந்த கிண்டி மருத்துவமனை வந்ததுலேருந்து போதிய அளவுக்கு அவங்களுக்கு மருத்துவ உதவிகள் கிடைக்கல, போதிய அளவுக்கு மருத்துவர்கள் தெளிவான விஷயங்கள் எதுவும் செய்யலை. அதோட சேர்த்து கொஞ்சம் கராராக நடந்திருக்காங்க. அதன் காரணமாக என்னுடைய மகன் கூடுதலாக மன உளைச்சல் நடந்திருக்கான், ஆனால் இது செஞ்சது தப்பு தான் அப்படின்னு அந்த குற்றவாளி விக்னேஷ் அவருடைய அம்மா சொல்கிறாங்க. எனவே ரெண்டு தரப்புடைய செய்தியும் நம்ம ஒழுங்காக கொஞ்சம் கவனிச்சாதான் இதில் யார் தப்புன்னு தெரியும். யார் தப்பு, குத்துன நபர் தவறு தான், ஆனால் இந்த ஒட்டுமொத்த நிகழ்வு நடக்கிறதுக்கு என்ன காரணம், இதோட மூல காரணம் என்னன்னு தமிழக மக்கள் கொஞ்சமாக உரைக்கணும். ஏன்னா இந்த இடத்துலையோ இல்லை இந்த இடத்துலையோ ரெண்டு பக்கமும் மக்கள் தான் நிற்கிறீங்க. ஒன்று டாக்டராக இருப்பீங்க, இன்னொன்று நீங்கள் நோயாளியாக இருக்கீங்க. அப்போ ரெண்டு பக்கத்துமான விஷயங்களில் இரண்டு பக்கத்துலையும் இருந்து தயவு செய்து மனசாட்சி தொட்டு யோசிக்கணும். அது என்ன யோசிக்கணும் நான் சொல்லிக்கிறேன். அது என்ன அப்படின்னா, அப்போ தான் இந்த குற்றங்களுக்கெல்லாம் எவன் காரணம் உங்களுக்கு புரியும். அது என்ன அப்படின்னா, இப்போ இந்த நிகழ்வு ஒரு நிகழ்வு கிடையாது, இன்னைக்கு இன்னொரு நிகழ்வு நடந்திருக்கு ஸ்டான்லி மருத்துவமனையில். 3 நாளைக்கு முன்னாடி திருச்சியில் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலில் முத்துன்னு ஒரு டாக்டர், அந்த டாக்டரை ஒரு நபர் அடிச்சிட்டாரு. அந்த தாக்குதலுக்குள்ளான டாக்டரோட வயசு 45 46, ஆனால் அடித்த பையனோட வயசு 30 தான். இந்த நிகழ்வு நடக்கும் போதெல்லாம் ஒரு 25 வயசுல இருந்து 30 வயது கூடிய அந்த இளைஞர் இருக்காங்க, இவன் தான் கொஞ்சம் எகிரி போய் எல்லா வேலையும் பார்ப்பானுங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி நபர்களுக்கு பின்னாடி பெரிய லெவலில் இந்த மாதிரி தாக்குதல் நடத்துகிறாங்க இல்லையா, அந்த குற்றவாளிகளுக்கு பின்னாடி பெரிய லெவலில் அவங்களோட ரவுடிகளோ இல்லாட்டி ஒரு பெரும் பலத்தோட நிற்கிறது கிடையாது, ஒரு இயலாமை. எனவே அவங்களுக்கு ரவுடிய பட்டியலில் சேர்த்து பார்க்க முடியாது. அதே நேரம் பாதுகாப்பின்மைன்றது மருத்துவமனையில் இருக்கு, மருத்துவர்கள் எளிமையாக தாக்கப்படுறாங்க. இது இஎஸ்ஐ திருச்சி. போன வருஷம் இதே சென்னையில் ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் ஒரு டாக்டர், அதுவும் பிஜி டாக்டர் நினைக்கிறேன், அந்த நபர் அடிச்சு உதச்சிட்டாங்க. அங்கிருந்து நோயாளிகளுடைய உறவினர்கள். இதில் என்ன கவனிக்கணும் அப்படின்னா, பெரும்பாலும் இந்த மாதிரி பிரச்சனைகளை சிக்கிறது யாரா இருப்பாங்கன்னா, அங்கே மேற்படிப்பு படித்த பிஜி படிக்கக்கூடிய அங்கே பயிற்சி மருத்துவர் இருப்பாங்க பாருங்க, அவங்க தான். அந்த பசங்களை பற்றி உங்களுக்கு தெரியாது, சும்மா 18லேருந்து 20 மணி நேரம் வேலை வைப்பானுங்க, ஒரு இடமே இருக்காது, அது தங்குறதுக்கு ஒரு இடமே இருக்காது. அங்கே அவங்களும் அட்ஜஸ்ட் பண்ணி படுத்துக்குவானுங்க. அதுக்கப்புறம் போயிட்டு ஒருத்தர் இவங்களே மாற்றிக்குவாங்க. பேஷண்ட்டுமே கூட தொடர்ந்து 24 மணி நேரம் பார்த்துட்டு அடுத்த ஆள் மாற்றிக்கிறது உண்டு. அதனால தான் ஹாஸ்பிட்டலே தூங்குவாங்க. நீங்கள் கவனிச்சு வச்சுக்க, அவங்க ஓய்வு இல்லாமல் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். அது எல்லாம் சின்ன பசங்களாக இருப்பாங்க. நீங்கள் என்ன அப்படின்னா, சின்ன சின்ன பசங்களாக இருக்காங்க, இவங்களை வச்சு எல்லா வேலையும் ஏவுறாங்க. அது கிடையாது, இங்கே மருத்துவர் தட்டுப்பாடு இருக்குது. அதனால பயிற்சி மருத்துவர் விடுறாங்க. அந்த பயிற்சி மருத்துவர் இருக்காங்க பாருங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி போதுமான அனுபவத்தோடையோ இல்லாட்டி வயது முதிர்ச்சியோட இருக்க மாட்டாங்க. அதனால உங்களுக்கும் அவங்களுக்குமான பிரச்சனைகளை இது எல்லா இடங்களும் நடக்கிறத நானே பார்த்துருக்கேன். அதுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு, வேலூர் மருத்துவமனையில் செருப்பை கட்டிட்டு ஒரு பிஜி ஸ்டூடெண்ட், அதாவது மருத்துவர், அவரை போட்டு அடிச்சுட்டான் ஒரு நோயாளி. இதுவும் அரசு மருத்துவமனையில் நடக்குது. இப்போ தொடர்ச்சியாக பார்த்த இந்த நிகழ்வுகளுக்கு பின்னாடி யார் காரணமாக இருக்க முடியும்? மக்களா, மருத்துவர்களா அப்படி கிடையாது செய்வேன், யாருமே கிடையாது. இந்த ஒரு குடும்பம் தான், இந்த குடும்பம் தான் முக்கிய காரணகர்த்தா. நான் எப்படி சொல்றீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தயவுசெய்து இனியாவது புரிஞ்சு நடந்துக்குங்க. இந்த ஆளுக்கு செலவு வைக்கிறன்ற பேரில்
எனக்கு தெரிஞ்ச ஒரு 500 1000 கோடி வேஸ்ட் பண்ணிருப்பாங்க இந்த குடும்பம். அதோட சேர்த்து எல்லா இடத்துக்கும் தெருவுக்கு பேரை மாத்திரேன், ஊருக்கு ஒரு சாலைக்கு எங்க அப்பா பேரை வைக்கணும் ஊருக்கு தீரானுங்க, பேனா சிலை வைக்கிறதுக்கு ஒரு 2000 கோடி செலவு பண்றதுக்கு தயாராயிட்டானுங்க. இந்த குடும்பம் செய்யக்கூடிய இந்த ஆட்சி இருக்கு பாருங்க, இதோட நிர்வாக லட்சணம் நினைக்கிறேங்க. என்னன்னா இப்ப இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுடைய நிலவரம் என்ன அப்படின்னா, இந்த பிரைமரி ஹெல்த் கேர் இருக்கு இல்லையா, அதாவது ஆரம்ப சுகாதார நிலையங்கள், இதை நீங்க பார்த்தா தெரியும். இந்த ஆரம்ப சுகாதார நிலையங்கள்ல 5 டாக்டர் இருக்க வேண்டிய ஒரு இடத்துல ஒரே ஒரு டாக்டர் இருக்கக்கூடிய இடங்கள் தான் 70%. அதாவது தமிழ்நாட்டோட 70% இடங்கள்ல இந்த ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருப்பாங்க, இதுலயே பெரிய அளவு டாக்டர் தட்டுப்பாடு. அதுவும் 5 பேர் வேலை பார்க்கறதுல ஒரு ஆள் தான். நீங்க புள்ளி விவரங்கள் எல்லாமே டைம்ஸ் ஆஃப் இந்தியா 4 நாட்களுக்கு முன்னாடி வெளியிட்டா, ரொம்ப நாள்லாம் கிடையாது, போன வருஷம் டேட்டாலாம் கிடையாது, சமீபத்தில் வெளியான டேட்டா, அதுவும் 4 நாளைக்கு முன்னாடி வெளியான டேட்டால கள்ளக்குறிச்சி ஆரம்பிச்சு ஈரோடு தொட்டு திருவள்ளூர் ஆரம்பிச்சு ஆரம்ப சுகாதார நிலையங்களுடைய நிலைமை என்ன அப்படின்னு சொல்றான். அதோட சேர்த்து என்ன தெளிவா சொல்றேன், சில இடங்கள்ல 7 மருத்துவர்கள் தேவையான இடத்துல கூட ஒரு மருத்துவர் கூட கிடையாது. பல இடங்கள்ல 7-10 மருத்துவர்கள் தேவைப்படாத பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, அந்த இடத்துல ஒருத்தர் 2 பேர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நடத்திக்கிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன மாதிரியான ஒரு மோசமான நிலைமை இருக்கும். அதாவது மன்னார்குடியில் ஆரம்பிச்சு மானாமதுரை தொட்டு எல்லா பக்கமும் இதுதான் நிலவரம். தமிழ்நாட்டுடைய நிலவரம் என்ன அப்படின்னா, போதிய மருத்துவர்கள் இல்லைன்ற ஒரு பெரிய தட்டுப்பாடு இருக்கு. அதை பத்தி இந்த குடும்பம் கண்டுகிட்ட மாதிரி கிடையாது. அதை நிரப்புவோம், அது எப்படியாவது ஸ்டேபிளா வச்சுக்குவோம், அந்த ஒட்டுமொத்த ஹெல்த் கேர் சிஸ்டம் இருக்குல்ல, அந்த மருத்துவ கட்டமைப்பு அது சரியா வைப்பலாம் கிடையாது. எங்க அப்பாவுக்கு நான் செலவு நடக்க போறேன், நடக்கிறது நல்லாச்சு திராவிட ஆட்சி, இப்படி எதையாவது பேசி தெரியாது ஸ்டாலின். அவர் நடக்கிறது என்ன நடக்குது அப்படின்றது கொஞ்சமா புரிதல் இருக்கான்னு எனக்கு தெரியவே இல்லை. அதோட கொடூரமான சில விஷயங்கள் சொல்றீங்க. என்ன அப்படின்னா, இது முதலாவது மருத்துவ தட்டுப்பாடு. இன்னொன்னு நான் காட்டுறது எல்லாமே கட்சி சார்புடைய ஊடகம் கிடையாது, ஊடகமே கிடையாது. இந்த மருத்துவத்துறைக்கு மட்டுமே செய்தி வெளியிடக்கூடிய ஒரு வெப்சைட் வச்சுக்கோங்க. இவங்க மருத்துவம் சார்ந்த விஷயங்கள், அதோடைய ஆராய்ச்சி சார்ந்த விஷயங்கள் மட்டும் வெளியிடுறாங்க. இவங்க சமீபத்தில் வெளியிட்ட ஒரு முக்கியமான செய்தி என்ன கேளுங்க. அது என்ன அப்படின்னா, தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா ஹாஸ்பிட்டல்லுமே மருந்து தட்டுப்பாடு தீவிரமா இருக்கு. எப்படி மருந்து தட்டுப்பாடு தீவிரமா இருக்கு? இந்த மருந்து தட்டுப்பாடுன்றதை நான் 2.5 வருஷத்துக்கு மேல பேசிக்கிறேன். குளுக்கோஸ்ல ஆரம்பிச்சு எதுவுமே இல்லாம எல்லாத்தையும் எழுதி கொடுத்து வெளியே வாங்கிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த லட்சத்துல அரசு மருத்துவமனை இயங்குது, அதுல கொஞ்சம் கூட கவனமே செலுத்தாம இந்த ஸ்டாலின் கவர்மெண்ட் வெக்கமே எல்லாம் சுத்தி தெரியுது அப்படின்னு சொன்னேன். அன்னைக்கு ஒன்றும் கண்டுக்கவே இல்லை. அதனுடைய பாதிப்பு எந்த அளவுக்கு இருந்துச்சு நீங்க புரியவே இல்லை. உங்க யாருக்கும் இன்னைக்கு இல்லை நாளைக்கு இல்லை நாளைக்கு கழிச்சு உங்களுக்கு நடக்கும், இல்லை உங்க உறவினர்களுக்கு நடக்கும், அன்னைக்கு தான் புரியும். அதில் ஒன்று சொல்றேன் கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச 12க்கும் மேற்பட்ட கர்ப்பிணி பெண்கள் சரியான மருத்துவ சிகிச்சை இல்லாமல் இறந்து போயிருக்காங்க கடந்த 2 வருஷத்துக்குள்ளாக மட்டும். ஆனா இந்த கர்ப்பிணி பெண்கள் இறந்து போன பட்டியல் இருக்குல்ல, அதுல தமிழகம் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் போயிருது. ஆனா இவங்க இறந்து போனவங்க லிஸ்ட்லாம் வேற லிஸ்ட்ல சேர்த்துறது. திமுக கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுதுன்னா, தன்னோட கவர்மெண்ட் நல்லா காட்டுறதுக்காக புள்ளி விவரங்களை சரி பண்றதுல மட்டுமே ஆர்வம் காட்டுறத ஒழிய அது நிர்வாகத்தை ஒழுங்கா பண்றதுல. பரமேஸ்வரன் ஒரு 21 வயசு கர்ப்பிணி பெண் இறந்து போனப்போ நம்மளுக்கு கொஞ்சமா வலிச்சிருக்கணும், அதை கொஞ்சமா செய்தி நிறுவனங்கள் போட்டிருக்கணும். அது ஏன் நான் போட்டு சொல்லிங்களேன், ஆரம்ப சுகாதாரம் போட்டாங்க. அதுக்கப்புறம் தருமபுரி பக்கத்தில் கூட ஏதோ ஒரு மருத்துவமனைக்கு அனுப்பினாங்க. இப்போ 4 மருத்துவமனைகளுக்கு அனுப்பி 5வது மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு போதிய மருந்து இல்லைன்னு அவசர அவசரமா அங்கே அனுப்புறோம். அங்கே குழந்தை பிறந்துருது, ஆனா தாய் இறந்துடுறாங்க. விஷயம் என்ன புரிஞ்சுக்குங்க, அந்த மருந்து எங்க இருக்கின்ற அறிவு கூட இவங்களுக்கு கிடையாது. நான் சொல்றேன் புரிஞ்சுங்க, எங்க இருக்கின்ற அறிவு கூட ஒருத்தரும் கிடையாது. இந்த ஹாஸ்பிட்டல் இல்லைன்னா எதுக்கு அடுத்த ஹாஸ்பிட்டல் அனுப்புறேன், நேர மாவட்டத்தோட தலைமை மருத்துவமனைக்கு அனுப்ப வேண்டியதானே. இது இவருடைய யாரு பரமேஸ்வருடைய கணவர் எந்த குற்றச்சாட்டும் சொல்லாம அவர் லெட்டர் ஒன்று எழுதினார், போஸ்டர் போட்டிருந்தார். அதுல என்ன சொல்றாருன்னா, என்னுடைய மனைவி இறந்து போய் இன்னைக்கு என்னோட குழந்தைகள் அனாதையா நிக்குது, அதுக்கு நீங்க கொஞ்சமாவது யோசிக்கணும், எங்க மருந்து கிடைக்கும் சொன்னீங்கன்னா நான் அங்கே கூட்டி போயிருப்பேன் நேரம், அவ்வளவுதான் சொன்னார். உங்க மேல எந்த குறையும் சொல்லல. நேர விரயம் இல்லாம ஒரு 4 மணி நேரத்தில் 5 மணி நேரம் சுத்த விட்டு என் பொண்டாட்டியை கூட்டி நான் போனா அவ இறந்து போயிட்டாலே அப்படின்னு சொல்றாரு. இது ஏதாவது நியாயமான கேள்வியா இல்லையா? இந்த கேள்வியை தமிழக ஊடகங்கள் கேட்டுக்கணுமா இல்லையா? நான் சொல்றேன், இங்க தமிழக ஊடகம் இந்த எலும்பை தூக்கி போட்டா நாய் கப்பிட்டு ஓடுற மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா திமுக அரசு வந்ததுல இருந்தே இவங்க எதையும் பேசுறதே கிடையாது, மக்கள் பிரச்சனை பேசுறதே கிடையாது. கார் பந்தயம் நடக்குதா, இல்லாட்டி கருணாநிதி குடும்பத்தில் யாரோ ஒரு இறந்து போயிட்டாரா 24 செய்தி போடுறேன். எது முரசொலி செல்வம் ஒருத்தர் இறந்து போனதுக்கு காலையில நைட் வரைக்கும் மூக்க சிந்துறானுங்க. யாரு இங்க கூட செய்தி நிறுவனங்க. இது மாதிரி செய்தி நிறுவனத்துக்கு விவாதம் பண்ணுமா இல்லையா? இவங்க நைட்டு எடப்பாடி இன்னைக்கு பாஜகவில் சேருவாரா மாட்டாரா, பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி வைக்காம இருக்குமா, 2 பேரும் சண்டை போட்டு இருக்குமா, இதே இவங்க வேலை. அதாவது திமுக என்ன வசதியோ அதான் இவங்க பேசிட்டு இருக்காங்க. நாட்டுக்குள்ள எதையும் பேச விடாம தடுக்கிறது திமுக. புரிஞ்சுங்க, செய்தி ஊடகங்களுக்கு போதுமான அளவுக்கு வாயில காசு வச்சு அமுக்கி நிப்பாட்டுறது திமுக. அதனால உங்களுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய தீவிரமான பிரச்சனை வரவே இல்லை. இதுல சமீபத்தில் இந்த மாதிரி இருக்கு பாருங்க, இது எக்ஸ்ரே எடுத்துருவானா அதை பேப்பர்ல போய் ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்துருக்கானே, அவன்லாம் என்ன மாதிரி மருத்துவம் நடத்துறான் நீ யோசிச்சு பாருங்க. ஆனா நீங்க நினைப்பீங்க
ஏதோ நடந்து போச்சு சிரிச்சிடாங்க. சிரிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. கொஞ்சமா யோசிங்க. இது தென்காசியில் நடந்துச்சா? அதே ஏரியால, அதாவது அதே ஏரியால தூத்துக்குடி இது நடந்துச்சு. எப்ப? 2023ல. 2023ல எல்லா பத்தியும் போய் வெளியில போய் ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்து அனுப்பிடுறாங்க. ஜெராக்ஸ்ல உனக்கு என்ன தெரியும்? இல்ல ஜெராக்ஸ் எடுத்து எனக்கு என்ன பயனு? ஏதோ அறிவு வேணாமா? இங்க நீ கவனிக்க வேண்டியது என்னன்னா, தூத்துக்குடி, விருதுநகர், அதுக்கப்புறம் அந்த தென்காசி, இந்த ஏரியா ஃபுல்லா சேர்ந்து இந்த தலைமை மாவட்ட மருத்துவமனைக்கு தான் வந்தானோம். அந்த மருத்துவமனை இந்த லட்சம் தான் இருந்துச்சு. அப்போ ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இந்த நிகழ்வு நடக்குது. அதாவது போன வருஷம் இந்த நிகழ்வு, ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இந்த நிகழ்வுனா அப்ப என்ன சொன்னாங்க? ஏன்னா அப்போதைக்கு பழுதாயிருச்சுன்னாங்க. அப்ப இப்போ வரைக்கும் என்ன பண்ணுது? தூங்குதா? கேட்கணுமா இல்லையா? எனவே இந்த ரெண்டு நிகழ்வும் வேற வேற கிடையாது. ஒரே ஏரியாவில் நடக்குது, ஒரே மாவட்டத்துக்கு கீழே நடக்குது. அப்ப இவங்க எந்த அளவுக்கு அஜாக்கிரதையா இருக்க முடியுதா? நல்லா புரிஞ்சுங்க. இதெல்லாம் பரவாயில்ல. இது எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, அந்த பிலிம் இருக்கு இல்லையா, அது 100 ரூபா கூட பராதுங்க. அதை வாங்கி வைக்கிறது துப்பு கிடையாது. செலை கட்டுறாங்க. இல்ல ஊரா கருணாநிதிக்கு செலை வைக்கிறேன், பேர் வைக்கிறேன் சுத்திட்டாங்க. இல்ல விஷயம் என்ன அப்படின்னா, இதெல்லாம் விட பெரிய கொடுமை என்னன்னா, மதுரை மருத்துவமனையில் ஆரம்பிச்சு எல்லாத்துக்கும் ஒரு ஜிஓ ஒன்று அனுப்புறாங்க. என்ன கேளுங்க, என்னன்னா குளுக்கோஸ் தட்டுப்பாடு இருக்குது, எல்லா மருத்துவமனையிலும் நீங்களே பார்த்து மேனேஜ் பண்ணிக்கோங்க, நீங்களே ப்ரிக்யூர்மெண்ட் முடிச்சுக்கோங்க, நீங்களே கொள்முதல் பண்ணிக்கோங்க. கொள்முதல் பண்ணுறது காசு எங்கடா தருவேன்? காசு எதுவும் தரலாம். அப்போ என்ன பண்ணுவாங்க மருத்துவமனைகள்லாம்? மக்களே போய் வாங்கிட்டு வாங்க அப்படிவாங்க. மக்களே போய் வாங்கிக்கோன்னு சொன்னா மக்கள் என்ன சொல்லுவேன்? இருக்கிறதுல இவங்க தான் ஆட்டையை போறாங்க நினைப்பாங்க கேட்டா. அப்போ எந்த இடத்துல இருந்து சண்டை வருது அப்படின்னா, இவங்க மருந்தை ஒழுங்கு அனுப்புறதே கிடையாது. இன்னொரு பக்கத்து மக்களுக்கு இவங்க மேல, டாக்டர் மேல ஏற்படக்கூடிய நேரடி பிரச்சனை. இது எல்லாத்தையும் உருவாக்குறவனே திமுக கவர்மெண்ட் தான் நான் சொல்றேன். இந்த திமுக கவர்மெண்டோட லட்சணத்தை இந்த ரிப்போர்ட்ல என்ன புரிஞ்சுக்க முடியுமா? 590க்கும் மேற்பட்ட மருந்துகள் தேவையில்லாம ஆர்டர் பண்ணிருக்காங்க. எப்படி? 940க்கும் மேற்பட்ட ஆர்டரே தேவையே இல்லை. இது எல்லாம் நான் சொல்லல, சிஹெச் ரிப்போர்ட் சொல்லுது. 590க்கும் மேற்பட்ட மருந்துகள் எக்ஸ்ட்ரா ஆர்டர் போட்டிருக்காங்க. தேவையான 300க்கு சொச்ச மருந்துகள் ஆர்டரே போடல. அதோட கொடுமை அப்படின்னா 400க்கும் மேற்பட்ட மருந்துகள் ரெகுலரா வந்துகிட்டு இருக்கு. 30 நாள் அது எக்ஸ்பைரி ஆயிரும். எப்படி? எங்கேயாவது காலாவதி ஆகுதுல, அந்த மருத்துவம் அனுப்பி வைக்கிறாங்க. இது நம்ம அரசு மருத்துவமனை நோக்கி. எனவே 48 கோடி வரைக்கும் செலவு வேஸ்ட் ஆகுது. எதுல? இந்த அரசு மருத்துவமனைகள். இதை பத்தி ஏதாவது கண்டுக்கிறாங்களா? அதுவும் கண்டுக்கிறதுல. இது எல்லாத்துக்கும் கண்டுக்க வேண்டிய பொறுப்பு ஸ்டாலின் இருக்கு. ஏன்னா அந்த ஆட்ட தான் இருக்கு. ஆனா அந்த ஆளு ஒரு வேலை பார்க்கறாரு. என்ன கேளுங்க, இதெல்லாம் பொறுப்பா பாத்துக்கிறதுக்கு தன்னுடைய மனைவி இருக்காங்களா துர்கா ஸ்டாலின், அவரோட தம்பியோ அண்ணனோ யாரு? இந்த ஆளு. இந்த ஆளு அதுக்கு தலைமை போறாப்ல. இந்த ஆளுக்கு என்ன வேலை? அந்த அளவுக்கு டெண்டர்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இவர் சாப்பிடுவார். அதாவது ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டை பிரிச்சு கூறு போட்டு கொலையடிச்சிட்டு இருக்காங்க. அதான் உண்மை. உண்மையிலே இந்த கவர்மெண்ட் சூடு சொன்னா எக்ஸ்ரே போன வருஷம் எடுத்தாலும் தூத்துக்குடியில அதே ஏரியால திரும்ப எப்படி பிரச்சனை நடக்குது? அப்ப அந்த அளவுக்கு கண்டுக்காம இருக்க. அதே மாதிரி மதுரையில 3 கர்ப்பிணி பெண்கள் இறந்து போனாங்க. அது ஒரே மாதத்துல 3 கர்ப்பிணி பெண்கள் இறந்து போனாங்க. அன்னைக்கு எவனும் பதில் சொல்லவே இல்லை. ஏன்னா யாருமே டிஸ்கஸ் பண்ணவே இல்லை. அப்ப என்ன நடக்குது அப்படின்னா, இங்க குற்றவாளிகளை உருவாக்குற பொறுப்பு யார்ட்ட போயிருச்சுன்னா திமுக கவர்மெண்ட் போயிருச்சு. நீ ஒழுங்கா மருத்துவ அனுப்பி அங்க மருத்துவர்களை ஃபில் பண்ணி அங்க போதிய வசதி வந்துன்னா அந்த மருத்துவர்கள் தங்களால் முடிஞ்ச சேவையை ஒழுங்கா கொடுப்பாங்க. அவ ஒழுங்கா சேவை கிடைச்சுன்னா அங்கே வர நோயாளிகளுடைய மகனோ மருமகளோ அவங்களுடைய உறவினர்களோ கோபம் அடையாம குறைஞ்சபட்சமாக அங்கே ஒரு உதவி கிடைக்கிற மருத்துவ உதவின்னு அவங்க நினைப்பாங்க. எந்த மருந்து அனுப்ப மாட்ட, நீ எக்ஸ்ரே மிஷினே அனுப்ப மாட்ட, எல்லாத்தையும் அப்படியே போட்டிருப்ப. அந்த ரிப்போர்ட் சொல்லுது மார்ச் மாதம் வர வேண்டிய ஃபில் பண்ண வேண்டிய ஒரு ஒட்டுமொத்த மாத்திரையுடைய தேவையை ஆகஸ்ட் ஆகி ஃபில் பண்ணலங்க. அடுத்த 5 மாசம் ஆச்சு. அப்போ மருத்துவமனை என்ன பண்ணுவாங்க? 6 மாசத்துக்கு முன்னாடி கொடுக்க வேண்டிய மருந்தே நீ கொடுக்கலனா அப்போ 1 வருஷத்துக்கான இருப்பே உன்கிட்ட இல்லை. அப்ப இல்லைன்னா எப்படி மருத்துவமனையில் நடக்கும்? அறிய வேணா. அப்ப 2 சண்டை வரதான் செய்யும். இது முழுக்க காரணம் ஸ்டாலின் கவர்மெண்டோட நிர்வாக தோல்வி.